நெல்லை மாவட்டம் தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கேரள மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகள் கொட்டப்படுவதால் அப்பகுதியில் சுகாதாரக்கேடு ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கேரளாவிலிருந்து கொண்டுவரப்படும் இறைச்சி மற்றும் மருந்து கழிவுகள் நெல்லை மாவட்டம் தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் கொட்டப்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் நிலவுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கழிவுகளுடன் கேரள மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்கள் நள்ளிரவில் தமிழக எல்லைகளான எஸ் வளைவு முதல் நெல்லை புறநகர் வரை உள்ள சாலைகள் மற்றும் நீர்நிலைகளில் கழிவுகளை கொட்டிச் செல்வதாக தெரிவிக்கும் மக்கள் போலீசார் இதனை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி நகராட்சிக்குட்பட்ட தென்காசி பகுதியில் கேரளாவில் உள்ள கழிவுப் பொருட்களான கோழிக்கறியினுடைய அந்த இறைச்சியினுடைய கழிவு மற்றும் மருத்துவ கழிவுகளை இங்கு கொட்டுவதனால் மிகவும் சுகாதார சீர்கேடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தென்காசி டு திருநெல்வேலி செல்லும் சாலையில் அதனுடைய சுற்றுவட்ட பகுதிகளில் கோழியினுடைய கழிவுகளை கலக்கின்றனர். மேலும் தென்காசி டு ஆய்க்குடி செல்லும் வழியிலும் இந்த மாதிரி கழிவுகளை கலக்கின்றனர். மேலும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தென்காசி டு கொல்லம் நெடுஞ்சாலையிலும் இதனை கோழி கழிவு மற்றும் மருத்துவ கழிவுகளை அங்கனுடைய அந்த குளத்தில் கலக்கின்றனர். இதனால் விவசாயம் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம ஊர் கேரளா பக்கத்தில் இருக்கிறதுனால கேரளாவில் இருந்து வரக்கூடிய கழிவுகள் ஒவ்வொன்றையும் செயற்கையாக வரக்கூடிய கழிவுகளான அந்த விலங்குகளோட கழிவுகள், அதுபோக வரக்கூடிய குப்பைகள், மருத்துவ கழிவு எல்லாத்தையும் அந்த கேரளாவில் இருக்கிற ஒவ்வொரு வாகனத்திலே இருந்து கொண்டு வந்து நம்ம தென்காசி பகுதியில் ஓரமாக இருக்கிற அந்த செங்கோட்டை தென்காசி அது பக்கமாக வரக்கூடிய மெயின் ரோடு ஓரமாகவும் அது பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கிராமங்கள்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த குப்பை கழிவுகளை கொண்டாந்து போட்டு போயிடுறாங்க. அதில் வரக்கூடிய வாகனங்கள்லேருந்து இது வரைக்கும் போலீஸ் எந்த வகையில் செக் பண்ணுறாங்கன்னு தெரியலை.